நீங்கள் எல்லாரும் வந்து இந்த ரேபிடோவில் ஓட்டுறீங்க. நம்ம ப்ரோ ஓட்டுறதுனால என்ன ஒரு விஷயம்னா, சிலருக்கு வந்து இந்த வர ரைடு வந்து ரொம்ப கம்மியாக வருது. அது இல்லாமல் வந்து பேமெண்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆமா பேமெண்ட் வருது. இப்போ வந்து அதில் காட்டுற பேமெண்ட்டுக்கும் நம்ம போகிற கிலோமீட்டருக்கு பார்த்து சம்மந்தமே இருக்காது. 10 கிலோமீட்டருங்க போகும்போது இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நார்மலாகவே நீங்கள் ஒரு ஆட்டோ பேசி போகும்போது 10 கிலோமீட்டர் 250 வரையும் கேட்பாங்க. 250 கேட்குறாங்கன்னா அதுக்கு கேஸ் செலவெல்லாம் இருக்கும். அதே நீங்கள் ரேபிடோ ஓலா போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வரும். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம சம்மந்தமே இருக்காது. ஸோ அதனால மேக்ஸிமம் டிரைவர் என்ன பண்ணுறாங்க கேட்பாங்க. மேக்ஸிமம் ஒரு சில டிரைவர் கேட்பாங்க. ஆமாம், எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா இது மாதிரி 30 ரூபா கொடுங்க. இந்த மாதிரி வந்துட்டு கேட்குற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ வந்துட்டு நார்மலாக நாங்கள் சொல்கிறத விட நீங்களே பார்ப்பீங்க. ஸ்டாண்டில் போய் கேட்கும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அங்கே போகணும் அப்படின்னா 250 200 இது கேட்பாங்க. அதுவே உங்கள் ரேபிடோவில் ஓலா போனால் உங்களுக்கு கம்மியாக வரும். நீங்கள் கம்மிங்களே பார்ப்பீங்க. ஆனால் அந்த கம்மி அமௌண்ட்டில் நாங்கள் கேஸ் போடணும். நாங்கள் வந்து வண்டி கட்டணும், டியூ கட்டணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மேக்ஸிமம் வந்துட்டு எல்லா டிரைவரும் கேட்குறது காசு கேட்குறது.